ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்சர்ட் சர்ச். இன்சர்ட் சர்ச்னா என்னன்னாக்கா, இது முன்னாடி நம்ம பைனரி சர்ச் பார்த்தோம், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இதில் என்னன்னாக்கா, ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அந்த வேல்யூ எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும், ஓகே? அப்படி அது அந்த இண்டெக்ஸில் அது இல்லாட்டினாக்கா, அது எந்த இண்டெக்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும், ஓகேங்களா? பாருங்க, பைனரி சர்ச் என்ன பண்ணோம், லெஃப்ட் ரைட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மிடி கண்டுபிடிச்சோம். மிடி லெஃப்ட் சைடு ஒன்றா லெஃப்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம், ரைட்டை ரைட்டை விட்டுட்டோம். அதே மாதிரி தான் இதுவும், ஓகேங்களா? இப்போ 5 எடுத்துக்கிறோம். 5ல எங்கே இருக்குது இண்டெக்ஸ் வேல்யூ? 0 1 2 2ல் இருக்குது, ஓகேவா? அடுத்த கண்டிஷனில் டூங்கிற வேல்யூ இந்த அறையில் இல்லை, ஓகே? அப்போ எங்கே வரணும்? 0 1 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்க வரணும். அப்போ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 1. அதே மாதிரி 7ங்கிறது இந்த இதில் இல்லை, லாஸ்ட்டில் வரணும். லாஸ்ட்டில் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 4, ஓகே? ஸோ இப்படி தான் பண்ணணும். இதுவும் பைனரி சர்ச் மாதிரி தான், ஓகே? நம்ம போயிடலாம், ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ எடுத்திருக்கேன், நம்ஸ் எடுத்திருக்கேன், ஓகே? இப்போ என்ன பண்ண போகிறோம்? சர்ச் எழுதுறோம், ஓகேங்களா? சர்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்புட்டை வேலிடேட் பண்ணுவோம், ஓகே? இஃப் நம்ஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னாக்கா த்ரோ நியூ ஆர்குமெண்ட் null exception name of nums, ஓகே? அதே மாதிரி அடுத்த கண்டிஷனில் if nums டாட் லென்த் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுனாக்கா நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணிடலாம். முதல் வந்து -1 பண்ணும், ஓகே? நம்ம ரிட்டர்ன் 0 பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது இப்போ தான் நம்ம உள்ளே போவோம். உள்ளே வந்து அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஓகே? லெஃப்ட் ஈக்குவல் லெஃப்ட் நாட் லெஃப்ட் லெஸ் தான் ஈக்குவல் டு கண்டிஷன் போடலையே முன்னாடி, ஓகே? முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு லெஃப்ட் ஈக்குவல் டு 0 இன்ட்டு ரைட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லென்த் -1. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே, ஓகே? தெரியும் மீன்ஸ் நல்லா விசிபிளாக இந்த விண்டோ தெரியும் நினைக்கிறேன். லெஸ் ஈக்குவல் டு ரைட், ஓகேங்களா? ரைட்டாக இருந்துச்சுனாக்கா, ரைட்டாக இருந்தால் தான் கடைசியில் போகணும், ஓகே? இல்லாட்டினா வெளியே வந்துடணும், ஓகே? அப்படி இன்ட்டு ஃபஸ்ட்டு மிட்டு கண்டுபிடிக்கணும். மிட்டுக்கு 2 இது இருக்குது, லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -1 போடணும். இல்லாட்டினாக்கா லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை டிவிட், ஓகேங்களா? ரெண்டும் ஒன்று தான். நம்ம கண்டிஷன் தெரியுறதுக்காக இதை செக் பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி இதை தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான், ஓகே? இதை ஒன்று போட்டுக்கலாம். நம்ஸ் ஆஃப் மிட், ஓகே? நம்ஸ் ஆஃப் மிட் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சுன்னா, டார்கெட் தானே வேல்யூ, ஓகே? நன்னு கொடுத்துக்கலாம், ஓகே? டார்கெட் மாற்றிக்கிறேன். டார்கெட்டாக இருந்துச்சுன்னாக்கா return mid, okay? Return mid. Suppose if nums of mid less than target இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவோம்? முன்னாடியே லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 அதோட ப்ளஸ் பண்ணிப்போம், ஓகே? ஏன்னா நம்ம லெஃப்ட்னாக்கா லெஃப்ட் சைடு வரணும், ஓகேங்களா? இப்போ மிட்டு கண்டுபிடிக்கும். லெஃப்ட்னாக்கா இதுக்குள்ளே வந்துடும், லெஸ்ஸனாக தான் இதுக்குள்ளே வந்துடணும், கிட்ட தான் இதுக்குள்ளே வந்துடணும். ஸோ இதை மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து அடுத்தது எடுத்துக்கும், +1 எடுத்துக்கும், ஓகேங்களா? அப்புறம் இஃப் நம்ஸ் இஃப் இல்லை எல்ஸ்னே போட்டுடலாம், ஏன்னா அதான் எல்லாமே எல்ஸில். அவ்வளோதான் கண்டிஷன், ஓகே? இது இல்லாமல் என்ன வேறு என்ன கண்டிஷன் இருக்கும்? ரிட்டர்ன் விடு -1, ஓகேங்களா? லெஃப்ட் இல்லாட்டா என்ன இருக்க போகுது? கிரேட்டர் தான் இருக்க போகுது. லெஸ்ஸராக இல்லாட்டா கிரேட்டர் தான் இருக்கும். ஈக்குவல் இருக்கிற செக் பண்ணியாச்சு. ஸோ மிட் -1 மிட் ரைட்டு, சாரி, ரைட் ரைட்டு ரைட் ஈக்குவல் டு மிட் -1, ஓகே? இப்போ தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஐயோ, சரி, ரிட்டர்ன் பண்ண போகிறோம்.
எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் லெஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம 5 தான் போட்டிருக்கோம். ஓகே, 5 போட்டிருக்கோம். இன்னும் என்னென்ன பாஸ் டார்கெட் வேல்யூ நம்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. 5 to 7. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இதே மாதிரி காப்பி பண்ணி 2 7 போட்டுக்கலாம். 2 7. ஓகே, கன்சோல் டாட் ரீட் கீ. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும், 2 1 4 வரணும். ஓகே, ஓகே சூப்பர். எக்ஸ்போர்ட் ஆன்சர் வந்துச்சு. பைனஸ் வச்சு ட்ரீ தான். ஓகேங்களா, இது புரியாதுங்க, அதோட பார்த்துருவாங்க, ஈஸியாக புரியும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் பண்ணுவோம்.